நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலியா, எலிசா, எலியாவு ஸ்பெஷலாக மாறுகிறதுக்கான காரணம், எலியாவை குறித்து நம்ம பேசுகிறோம். எலியாவின் தேவனே, இப்போ பாடணும்ல, எலியாவின் தேவனே. எலிசா என்ன சொல்கிறாரு? எங்கே எலியாவின் தேவன் எங்கே? அப்போ எலியாவின் தேவன், அப்போ எலியாவுக்கு அவ்வளோ பேர், எலியா அவ்வளோ ஒரு வல்லமையா? எலியா ஸ்பெஷலாக மாறுகிறதுக்கான காரணம் எலியாவின் பெயர் அல்ல, எலியாவுக்குள் இருந்த அந்த உன்னத தேவனுடைய அந்த ஆவியானவர் மட்டும்தான். அவர் மேலே வைத்திருந்ததான அபிஷேகம் மட்டும்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலியா ஒரு பாத்திரம் தான். எலியா நம்மை போல ஒரு மனுஷன் தான். பைபிளில் தான் போட்டிருக்கு, எலியா நம்மை போல ஒரு மனுஷனாய், பாடுபடுகிற ஒரு மனுஷனாய் இருந்திருந்தும் அவர் கருத்தாய் ஜெபித்தபடினால் மலை நின்றது. நின்ற மலை மறுபடியுமாய் அது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் ஒரு மனுஷன்தான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருக்கு உகந்த பாத்திரமாய் அவரை மாற்றி, அவர் விரும்புகிற ஒரே காரியம், நான் சொல்றத நீ செய்யணும். அல்லேலூயா. நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்தின் அந்த வைராக்கியத்தின் அபிஷேகத்தையும் அந்த ஆவியை உள்ள வைத்ததற்கான நோக்கமும், அந்த அபிஷேகத்தை வைத்ததற்கான நோக்கமும், நான் உன்னை எங்க போக சொல்றேனோ நீ போகணும், நான் என்ன பேச சொல்றேனோ நீ அதை பேசணும். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை, அழைப்பை எரேமியாவுக்கு கொடுத்து சொல்றார், அவர்களுடைய முகத்தை கண்டு நீ அஞ்சாத. அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் போகவார்கள். நான் உனக்கு என்ன கட்டளை எடுக்கிறேனோ நீ அவர்களை பார்த்து பேசணும். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. அந்த அழைப்பு, அந்த வார்த்தை, அந்த அபிஷேகமானது உள்ள வந்துட்டதுக்கு பிற்பாடு பேசுகிறது நீ அல்ல, உள்ள இருக்கிற அபிஷேகமே உன்னிலிருந்து பேசும். பைபிள் என்ன போட்டிருக்கு? அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் இருப்பதால் உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. அது பொய் அல்ல, அது உண்மை, சத்தியமாக இருக்கிறது. உள்ள இருக்கிற அபிஷேகம், உள்ள இருக்கிற ஆவியானவர், உள்ள இருக்கிறதான காரியம். பேதுரு இயேசுவா குறித்து சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறீங்க. அவர் சொல்றார், பிதாவுடைய ஆவி உனக்கு ரிவீல் பண்ணுச்சு. உன்னை ஒரு இடத்துல நிற்க வச்சிருவாங்க. அந்த நிற்க வைத்த உடனே அந்த இடத்துல என்ன பேசணும்னு யோசிக்காத. அந்த இடத்துல இருந்து பேசுகிறது நீ அல்ல, தேவனுடைய ஆவியானவரே உன்னிலிருந்து பேசுவார். அப்போ எலியா அவர் ஸ்பெஷலாக மாறுகிறதுக்கான காரணம், எலியா அவ்வளோ விசேஷமாக மாறுகிறதுக்கான காரணம், மோசே விசேஷமான ஒரு பாத்திரமாக மாறுகிறதுக்கான காரணம், அந்த பாத்திரத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறதான அபிஷேகம். அந்த ஒரு ஆவி, அந்த அபிஷேகம் உள்ள வந்துட்டு ஒரு விசேஷமாக மாறிட்டார். நல்லா புரிந்துக்கோங்க. இதே தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனை குறித்து தேவதூதர் வந்து பேசும் பொழுது சொல்றாங்க, உனக்குள்ள உன்னில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை உன்னுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டுடும். அது வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த அந்த குழந்தை அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கும். அந்த குழந்தையின் மேல் இருக்கிறது எலியாவின் ஆவி அப்படின்னு போட்டிருக்கு, லூக்கால போட்டிருக்கு. அந்த குழந்தையின் மேல் இருக்கிறது எலியாவின் ஆவி. அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு சார்பாக, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் அவர் இப்படியா கடந்து போவார். எலியாவின் ஆவியுடையவராய் அவர் நடந்து போவார் அப்படின்னு சொல்லி எலியா மேல வைத்திருக்கிற ஆவியை குறித்து பேசுறார். எலியாவின் ஆவின்றது எலியாவோட ஸ்பிரிட் இல்ல, எலியாவை யூஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அந்த எலியா அவரை எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி தன் உடன் ஊழியக்காரர் எலிசாவை பார்த்து அவர் கேட்கும் பொழுது, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்னத்தை கேட்டாரு? உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பா எனக்கு வேணும். உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க தெரியுங்களா? எனக்கு தெரியும் அந்த அபிஷேகம் போயிடுச்சுன்னா நீங்களும் வேஸ்ட்டு தான். அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரர், ஒரு பயங்கரமாக பிரசங்க பண்ணுற பிரசங்கியாரர், ஒரு தீர்க்கதரிசி இயேசுன்ற நாமத்தையும் ஆவியானவரை கலட்டி கீழே வச்சுட்டா வேஸ்ட்டு தான். அவங்கள யூஸ் பண்ணுறது, அவங்கள தூக்கி மேலே நிற்க வைக்கிறது, அவங்க பிரயோஜனப்படுவதற்கான காரணம் இயேசுவின் நாமமோ அவங்க மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த எலிசா கேட்குறாரு, எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு,
எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் என் மேலே ரெட்டிப்பா வேணும். அதே போல் நீ கேட்டது ரொம்ப கடினமான காரியம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்துருவேனா, அந்த நேரத்தில் நீ அதை பெற்று. அதே மாதிரி எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரு. அந்த அபிஷேகம் உடைய, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை சுமந்தபடினால்தான் எலிசாவும் ஸ்பெஷலாக மாறிட்டார். எலிசாவையும் ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தபடியினால் இந்த பாத்திரம், இந்த மனுஷன், இந்த ஒரு கருவி, இந்த மாம்சத்தில் இருக்கிறதான இந்த எலிசா கர்த்தருக்கு பயந்தபடியினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால தான் ஆவியானவர் நிலையா அவருக்குள்ள தங்கியிருக்க முடிஞ்சிச்சு. சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, உடனே அவரை விட்டு என்ன போயிடுச்சு? ராஜ்யம் போச்சா? அதாவது அந்த நேரத்தில் அவர் மேலே இருந்த கிரீடம் போச்சா? அவருடைய வஸ்திரம் போச்சா? அவருடைய சிங்காசனம் போச்சா? ஆனால் அவருக்குள்ள இருந்து யார் போயிட்டாருங்க? சத்தமா சொல்லுங்களே, பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை இவர் சுமக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரமா இந்த எலிசா இருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆவியானவரை சுமக்கிற அளவுக்கு அவர் கீழ்ப்படுகிற பாத்திரமா இருந்தாரு. அவர் தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு பாத்திரமா இருந்தாரு. அவர் பயந்திருந்தபடினால், அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியிருந்தபடினால், கர்த்தர் அவர் மேல் அந்த ஆவியை வச்சு அவரை யூஸ் பண்ணி நடத்திட்டு போயிட்டாரு. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ அற்புதம், அடையாளம், எத்தனையோ காரியங்கள் நடக்குது. கர்த்தர் ரெட்டிப்பா இந்த எலிசாவை யூஸ் பண்ணார். அதுல முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இந்த எலிசா போகிற எல்லா இடத்திலுமே அவர் தனியா போகல. அவர் போகிற எல்லா இடத்திலுமே அவரை சுற்றிலும் ஒரு பெரிய சேனையை கூட வந்துச்சு. அல்லேலூயா. அவரை சுற்றிலும் ஒரு பெரிய சேனையை வந்துச்சு. மனுஷ சேனையா, மாம்சத்தின் சேனையா, ஒரு பூமிக்குரிய ஆர்மியா, பரலோகத்தின் சேனையே அந்த எலிசாவின் சுற்றிலும் 24 மணி நேரம் கூடவே இருந்துச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை ஆற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வர்றார் தெரியுமா? அது ஒரு அனுபவம். அவர் கம்ஃபர்ட் பண்ணும்போது அவர் கம்ஃபர்ட் பண்ற விதம் ஒன்று. என்னை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வர்றார் தெரியுங்களா? அவர் என்னை ஸ்ட்ரென்த் பண்ண வர்றார். அவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அது பலப்படுத்துகிற நேரம். அடுத்து அவர் வந்து உங்களை கம்ஃபர்ட்டாக வருவார், அப்படின்னா அவர் நம்மளை தேற்றுகிற நேரம். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் லீட் பண்ணுற நேரம். இல்லையா? ஆனால் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு அவர் வராரு தெரியுங்களா? அப்போ அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தோற்றமே, அவருடைய அதிகாரமே, அவருடைய வல்லமையே வித்தியாசமாக இருக்கும். இல்லையா? உன்னை ஆற்ற வரும்பொழுது அவர் அப்படியே குழந்தை மாதிரி வருவார். உன்னை பலப்படுத்த வரும்போது ஒரு தகப்பன் மாதிரி வருவார். உன்னை வழி நடத்தும் போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாஸ்டர், ஒரு ஷெப்பர்டை போல வருவார் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆனால் உன்னை யூஸ் பண்ணணும், உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியில் உன் வாழ்க்கைக்கு நேராய், உன் வாழ்க்கைக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள ஒரு பர்பஸுக்காக அவர் இன்னைக்கு பர்பஸுக்காக ஒரு அபிஷேக எண்ணெயோடு உனக்குள்ள வந்தார்னா, ஒரு நோக்கத்தின்படி உன்னை யூஸ் பண்றதுக்காகவே உனக்குள்ள அவர் வந்தாருன்னா, அந்த நேரத்தில் அவர் வேற பரிசுத்த ஆவியானவர். அவர் அக்கினி நிறைஞ்ச ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் பயங்கரமான ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்துருவின் கூட்டத்தை சாம்பலாக்கக்கூடியதான ஒரு பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் வருவார். அவர் அந்த ஒரு தோற்றத்தில், அந்த ஒரு அதிகாரத்தில் அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, அவரை சுற்றிலும் ஒரு ரதங்கள் சூழ்ந்திருக்கும். யாரை சுற்றிலும்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை சுற்றிலும். இல்லையா? பரலோகத்தில் ஆவியானவர் இப்படி போகும்பொழுது ஒரு முறை நானும் ஒரு தரிசனத்தை பார்த்து, ஒரு ஊழியக்காரருக்கு இந்த ஒரு தரிசனத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆவியானவர் எங்கெல்லாம் போறாரோ, பைபிளில் போட்டிருக்கு, தன்னுடைய ஊழியக்காரரின் ஊழியத்தை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃப்ளேமிங் ஃபயரா மாற்றி வச்சிருக்கிறார், அக்கினி ஜுவாலைகளாய். அவருடைய ஊழியக்காரர் குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அக்கினி ஜுவாலையாய். இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல ஒரு கீழ்ப்படுகிற பாத்திரம் இருக்கிறதோ அந்த பாத்திரத்திற்காக போகும் பொழுது, இப்போ பரலோகத்தில் இன்னைக்கு நான் இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படணும்,
அதாவது நீ தகுதியா இருக்கிற, நீ பாத்திரமா இருக்கிற, நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற, இன்றைக்கு அந்த ஒரு யுத்தத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிற அப்படின்றது பிதா அறிஞ்சாருன்னா அவர் மனசுல யோசிப்பாரு. அவர் மனசுல யோசிக்கிற நேரத்தில் உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கும் அங்கும் உலாவும் பொழுது, அவர் இப்படி உலாவுற நேரத்தில் எத்தனையோ திரளான சேனைகள், ரதத்தோட சேனைகள் இந்த ஆவியானவரை சுற்றிலும் சுத்திட்டே இருப்பாங்களாம். இந்த ஆவியான சுற்றிலும் சுத்திட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இந்த சேனைக்கு தெரியும், இவர் தோற்ற மாறி, இவர் அதிகாரமா மாறி, இவர் அக்கினியா மாறி, இவர் வைராக்கியமா இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா அந்த சேனைகளுக்கு தெரியும், இப்போ ஏதோ ஒரு பெரிய யுத்தம் கீழே வச்சிருக்கிற பாத்திரத்தை கொண்டு இவர் செய்ய போறாருன்றது இந்த சேனைக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இல்லையா? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நிறைந்தவராக இப்படி பாஸ் பண்ணும்போது அந்த திரளான சேனை அப்படியே பாஸ் ஆகும். அவர் இப்படி வரும்போது திரளான சேனை இப்படி பாஸ் ஆகும். கீழ்ப்படுகிற பாத்திரம் ரெடி ஆகிட்ட உடனே ஒரே செகண்டில் உனக்குள்ளே வரும்பொழுது அந்த ஒரே செகண்டில் உன்னை சுற்றிலும் சேனை வந்து நிற்கும். இல்லையா? உன்னை சுற்றிலும் சேனை வந்து, ஏன் தெரியுமா? இப்போ நீ கீழ்ப்படுகிற பாத்திரமா மாறிட்ட. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பாத்திரமா நீ மாறிட்ட. அவரை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, அவருடைய சித்தத்தை எல்லாமல் நான் வேற எதையும் செய்யவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அனனியா ஆசரியா மிஷாயில் எரிகிற அக்கினி சூளையில் போட்டவனே எடுத்து போடுங்க. நீங்கள் எனக்கு அக்கினி சூளையில் எடுத்து போட்டு தூக்கி போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வி ஆர் ரெடி டு டை. சாகிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். அப்படியே காப்பாற்றாம போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் உள்ளே செத்து போனாலும் செத்து போவோமே தவிர அவருக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்யவே மாட்டோம். ஆனால் உள்ள கீழ்ப்படுகிற பாத்திரத்தை மேலே இருக்கிற தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் தூதரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் உள்ள அக்கினியில் தூக்கி போட்ட உடனே இவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அக்கினி அங்கே இருக்கிற அக்கினி ஒன்றுமில்லாத மாற்றிடுச்சு. அங்கே இருக்கிற அக்கினி இவர்களை சேதப்படுத்த முடியல. காரணம், அந்த அக்கினியை படைச்ச அக்கினியே இவங்களுக்குள்ள பயங்கராக்கியமாக எரிந்து கொண்டு இருந்துச்சு. அதோட போச்சா? 4வது நபரா உள்ள இன்னொருத்தரும் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது நபர் அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். நீ எந்த விதத்தில் கர்த்தரை நீ கீழ்ப்படிவதற்கு உன்னை ஒப்பு கொடுக்குறியோ, பரிசுத்தமாக மாறத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்குறியோ, நான் செய்கிற ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீ விட்டு கொடுக்குறியோ, அந்த நேரத்தில் அவர் உனக்காக இறங்கி வருகிற விதம் வித்தியாசம். அவர் மேலே இருந்து எலியா கூப்பிட்டோன்னே எப்படி வந்தார்? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்னன்னா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். அவர் நெருப்பா இறங்கி வந்து அந்த இடத்த சுட்டெரிச்சிட்டு ஒன்றுமில்லாத மாற்றிட்டார். அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பயந்து நடுங்கி, இவரே ஜீவனுள்ள தேவன். தானியேலுக்கு சிங்கக்கேபைக்குள்ளே போடுறாங்க. அங்கே ஒரு தூதர் வராங்க. ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அங்கேயே வருகிறார். எத்தனையோ இடங்கள பேதுரு தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க, அங்கேயே வருகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மரியாள் இடத்துல வந்து பேசும் பொழுது அந்த தூதர் ஒரு மெசேஞ்சர், ஒரு கேப்ரியல். சகரியா இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். யோசேப்பு இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். கிதியோன் இடத்துல பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர், இல்லையா? அதே நேரத்தில் மோசே இடத்துல முச்செடியில் பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். எலியா இடத்துல சூறை செடியில் பேசும் பொழுதும் ஒரு மெசேஞ்சர். ஆனால் எலியசாவை சுற்றிலும் நிற்கும் பொழுதோ யுத்த வீரர்கள், அல்லேலூயா, யுத்த புருஷர்கள். அவர்கள் ரதத்தோடு நின்று கொண்டிருக்கிறாங்களா? எதுக்குன்னா, இந்த மனுஷன் தனியாக இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிற பாத்திரம் என்றைக்குமே தனியாக இல்லை. உலகத்தில் இருக்கிற சேனை அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கோ இல்லையோ, பரலோகத்தின் சேனை என்றைக்குமே அவரை சுற்றிலும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவருக்குள்ள ஆவியானவர் அக்கினியாக இருக்கிறார். அவர் எரிய 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 நாங்களும் எரிந்து கொண்டே இந்த தேவ மனுஷனை காப்பாற்ற வந்துடுவோம். அவர் எரிய 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 நாங்கள் அனல் கொண்டு எரிகிற தேவ தூதர்களாக மாறி இவருக்காக யுத்தம் செய்கிறவர்களாக வந்து நிற்போம். அல்லேலூயா. அந்த சேனையை தான் நேற்று தினத்தில் ஜெபிக்கும் போது நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு நாள் ஆண்டவர் உன்னிடத்துல பேசுறதுக்கோ உன்னை பலப்படுத்துறதுக்கோ ஏஞ்சல் வந்து உனக்கு மினிஸ்டர் பண்ணியிருக்கலாம், உனக்கு ஊழியம் செஞ்சிருக்கலாம். எலிசா எப்படி பேதுரு இடத்துல வந்த மாதிரி, கிதியோன் இடத்துல வந்த மாதிரி, எலியாவிடத்தில் இடத்துல வந்த மாதிரி உங்களை பலப்படுத்த வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என் மேலே வச்சிருக்கிற திட்டத்துக்கு என்னை கொடுக்குற ஆண்டவர், என் மேலே வச்சிருக்கிறதான நோக்கத்துக்கு என்னை கொடுக்குற ஆண்டவர்,
இதெல்லாம் தான் என்னை உங்களை விட்டு பிரிச்சிச்சு. இன்னைக்கு தான் தெரியுது ஆண்டவரே, எலியா இல்லை, எலிசா இல்லை, யோவான் ஸ்தானங்கள் இல்லை, என்னை யூஸ் பண்ணுங்க. இது என்னுடைய காலம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய சீசன். இன்னைக்கு என் பேர் ஒருத்தர் என்னை பார்த்து என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னா நான் இருக்கிறேன்னு அர்த்தம். என்னை பார்த்து ஒருத்தர் ஸ்டீஃபன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா நான் உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் உயிரோடு இருந்தும் உங்களுக்காக யூஸ் பண்ணப்படாமல் இருந்திருந்தேன், நான் வேஸ்ட்டு. அவங்க என்னை கூப்பிடும் பொழுது நான் ஒரு அடையாளமாக நான் மாறணும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன பண்ண நம்மளுக்கு? ஐ வில் மேக் யூ சத்தமாக சொல்லுங்களேன், நான் உன்னை அடையாளமாய் மாற்றுகிறேன். நீ போகிற எல்லா இடத்துலையுமே நீ ஒரு அடையாளம், தேவனுடைய சாயலை சுமந்து திரிகிற ஒரு அடையாளம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, இந்த நாளிலிருந்து நீ ஒரு யுத்த புருஷர். யுத்த புருஷர் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. புருஷர் என்பதற்கு அடையாளம் ஹஸ்பண்ட் இல்ல, புருஷர் என்பது தேறினவர்கள் என்ற அர்த்தம். புருஷர்களா, பாலகர் வேற, புருஷர் வேற. உங்களை கர்த்தர் புருஷராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எலிசாவை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்திருந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது? அவருக்கு பயப்படுவர்களை சுற்றிலும் தேவ தூதர் சூழ்ந்திருக்கிறாங்க. இனி மேல நீ கர்த்தருடைய இந்த ஒரு யுத்த காலத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் ஒரு சேனை இருக்கும். என்ன சொல்றாங்க? அந்த வேலைக்கார மேல கண்ணு மேல கை வச்சுட்டு அந்த நபர்கிட்ட என்ன சொல்றாரு? எலிசா, ஏன்பா பயப்படுற? அவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு என்ன தேவைன்னா, நம்மை பெரியவனாய் மாற்றி காண்பிக்கிறதை காட்டிலும் நீ கீழ்ப்படிஞ்சா நிறைய பேரை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இன்னமும் ஒரு மெசேஞ்சர் வந்து எவ்வளோதான் உன்னை ஊக்குவிச்சுட்டு இருக்க முடியும்? எவ்வளோதான் உன்னை தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு எழுந்துட்டு எவ்வளோ முறை தான் நம்மளும் எலியா மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடி தூங்கிட முடியும்? இன்னைக்கு மனசில் ஒரு முடிவு எடுக்கலாமே, என்னால் முடியல ஆண்டவரே 100%, என் பலத்தில் நாளைக்கு என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆனால் நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, உங்களுக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும், உங்களுக்காக செயல்படணும் ஆண்டவரே அப்படின்னு வைராக்கியமாக 100% பை யோர் ஸ்ட்ரென்த், உன்னுடைய பலத்தினால பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆனால் நீ வெறும் விரும்பினா போதும், நான் ஆசைப்படுற ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லி பாருங்க. அந்த ஒரு ஆவியானவர் இவ்வளோ நாள் அப்படியே உன் கண்ணு தொடைக்கிறவரா இருந்தார்ல, அப்படியே உன்னை இறக்கி உன் குனிஞ்ச வாழ்க்கை அப்படியே தூக்கி நிற்க வச்சிருவார். அவர் வந்து உள்ள உன் குனிந்த வாழ்க்கையை அப்படியே தூக்கி நிற்க வச்சு உன்னை அப்படியே பலவானா கர்த்தர் மாற்றி அப்படியே நிமிர்ந்து நிற்ப. இப்போல்லாம் பாவத்தை திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் உனக்கு தூசி மாதிரி தெரியும். அப்படி உதறி தள்ளிட்டு நீ ஓடிட்டே இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து சேனையின் தளபதி அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். ஹூ இஸ் தளபதி? லீடர். தளபதினா முன்னுக்கு நிற்கிறவங்க. கிறிஸ்து பெரிய தளபதி, ஆனால் ஒன்று ஒரு லீடர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய லீடர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒன்று அப்படி தான் கூப்பிடுறார். எலிசாவை அப்படி தான் யூஸ் பண்ணார். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களை சுற்றிலும் தெய்வ தூதர்களுடைய அக்கினி ரதத்துடைய சேனை இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு